வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் பட்டர் முறுக்கு செய்ய போகிறோம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். ஈவினிங் டீ டைமில் கூட நம்ம நினச்ச மாத்திரத்தில் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக வறுபட்டு வரணும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உடச்ச கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெள்ளை அவல், சிகப்பு அவல் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக வறுபட்டால் போதும். ரொம்ப வறுபடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வறுபட்ட உடனே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அவலை எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்திங்கன்னா அவல் 2ஆக உடையணும். அந்த பதம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற உடச்சக்கல்ல அவல் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் ஃபில்டர் வச்சுருக்கேன். அதில் தான் மாவு சல்லிச்சு எடுக்க போகிறோம். இப்போது பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதை இதில் வச்சு சல்லிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவோடையே நம்ம அவளும் உடச்சக்கல்லையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை, அதை சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம் ஒரு முறை. இந்த மாவு ரொம்ப நைஸாக தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு முறை சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அரைப்படாத பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த ஜல்லடையில் நின்றுடுச்சு பாருங்கள். இப்போ இது நமக்கு தேவையில்லை. அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மாவை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கலந்து விட்டாச்சு. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு மாவில் சேர்ந்து பிசையறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிங்கன்னா அது நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போது வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடிக்கிறதுக்கு வரணும். ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து நல்லா வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசையும் போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறமா தண்ணி ஆகிடும். நம்ம முறுக்கு பிழியும் போது எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து முறுக்கு பிழியறதுக்கு ஒரு ஸ்டார் வச்சு எடுத்துருக்கேன். முறுக்கு குழலில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் பிழியறதுக்கு ஈஸியாக வரும். அடுத்து இந்த மாவு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. புழியறதுக்கு ஈஸியாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக புழியறதுக்கு வருது பாருங்கள். இப்போ முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது ஒரு துண்டு மாவு போட்டு எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப அதிகமாகவும் சூடாகிடக்கூடாது. இப்போ நம்ம முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம்.
நான் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுறேன். நீங்கள் முழுசாக முறுக்கு மாதிரி பிழிகிறதுனா கூட பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு சுற்றிட்டு இது பண்ணிங்கன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். ஒரேடியாக முறுக்கு கடாய் ஃபுல்லாகவே புழிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் தாராளமாக வெந்து வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போது முறுக்கு புழிஞ்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்திருக்குது. இப்போது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. நம்ம முறுக்கு புழிஞ்ச உடனே கரண்டியை வச்சு கலந்திங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும். முறுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயில் அந்த பபுள்ஸ் எல்லாம் கூட நல்லா அடங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த முறுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவுமே புழிஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம். அதுக்கு எந்த அளவுக்கு பட்டர் முறுக்கு வந்திருக்கு பாருங்கள். நம்மளோட பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு முறுக்கு எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு முறுக்கு க்ரன்ச்சியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.